சார் வணக்கம் சார். உண்மையான சனிப்பெயர்ச்சி எது, திருக்கணிதமா இல்லை வாக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு சாராக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம எதை பெஸ்ட்டு, எது கரெக்டாக துல்லியமாக இருக்கும், இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி யூஸ் பண்ணலாமா, இல்லை 2026 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்ல கேள்விங்க சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3 மாதம் 4 மாதம் வித்தியாசம்தான் இருக்கும். அதனால் அதை பெருசாக எடுக்க மாட்டோம். இப்போ ஏறக்குறைய ஒரு வருடமே உங்களுக்கு வித்தியாசப்படுறதுனால எல்லாருக்கு இடையில் ஒரு சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், இதுக்கு விட சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாங்கம்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு இப்போ நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிற முடியும். பஞ்சாங்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய உண்மையான நிலையை, சரியான நிலையை நமக்கு சொல்லக்கூடியது தான் பஞ்சாங்கம். அப்படி பார்க்குறப்ப வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது நம்ம ஒரு நோட்ஸ் மாதிரி. அந்த வாக்கிய பஞ்சாங்க கணிதம் இருக்குது பாருங்க, அந்த கிரக நிலையில் கணிக்கிறதுக்கான கணிதம், அது ஒரு ஸ்டாண்டர்டான புத்தகம், ஒரிஜினல் புக்கு இருக்கு பாருங்களா. இப்போ சயின்ஸ் புக்குன்னு கணக்கு புத்தகம்னு வச்சுங்களேன், அதை ஒரு நோட்ஸ் மாதிரி அதை வச்சு நீங்கள் பரீட்சை எழுதுனீங்கன்னா ஒரு 50 மார்க்கு 55 மார்க் தான் வாங்கலாம். ஏன்னா அதில் இருக்கிறது முக்கியமானதாக செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் அதே ஒரிஜினல் புக்குன்னு பார்த்தீங்கன்னா துல்லியமான கணக்கு, அங்கன முக்கியமான ஃபார்முலாவெலாம் சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது வரும். சாதாரணமாக படிக்கிறவனுக்கு இதை மட்டும் படித்து என்கிட்ட பாஸ் பண்ணிட்டு போடான்றதுக்காக செய்கிறது தான் அந்தது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது அந்த நோட்ஸ் மாதிரி. ஆனால் இந்த திருக்கணித பஞ்சாங்கம்ன்றது அப்பப்போ வானியல் அறிஞர்களால் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய கணித சமன்பாடுகளெல்லாம் பயன்படுத்தி இந்த திருக்கணித பஞ்சாங்கம் கணிதம் பண்ணுறாங்க. இது ஏதோ நம்ம நாட்டில் செய்கிறது கிடையாது. அங்கே வெளிநாட்டு அறிஞர்கள் அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறத நம்ம முழுமையாக பயன்படுத்தி தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் கணிக்கப்படுது. அதனால் இந்த நிமிடத்துக்கு இந்த பொசிஷனல் அஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க, வர்ணனை வானியல், அந்த கிரகங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடிய அந்த கணிதத்தை தான் நம்ம திருக்கணிதத்தில் பயன்படுத்துகிறோம். அதனால் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான் நம்ம ஜாதகம் கணிக்கணும், பலாபலனும் பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இது இல்லாமல் நான் இதைத்தான் பார்க்குறேன், எங்கள் அப்பா இதைத்தான் பார்த்தாரு, எங்கள் தாத்தா இதைத்தான் பார்த்தோம், கோயிலுக்கெலாம் இதைத்தான் பயன்படுத்துகிறாங்கன்னா அது இதை வச்சு தான் நாங்கள் பலன்லாம் சொல்கிறோம், சரியாக இருக்குன்னா அது நீங்கள் போட்டு கணிதம் பண்ணி சொல்கிறதுனால இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை அருள் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறதுனால உங்களுக்கு ஜோசியத்தில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கே தவிர அது உண்மை இல்லைன்றதை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி கோயில்லையும் அதே மாதிரி தான். என்ன சார் கோயில்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் நான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் சொல்லலாம். இந்திய அளவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறதில்ல. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இதை மட்டும் நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டியை போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணணுமா, வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணணுமான்னு மட்டும் ஒரு நல்ல ஒரு கமிட்டியை போட்டு சரியான ஒரு ஆர்டரை போட்டுட்டோம்னு வைங்களேன், அடுத்த நிமிஷமே எல்லா கோயில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தூக்கி போட்டுருவாங்க. திருக்கணிதத்து பிரகாரம் தான் விழாக்கள் விரதங்கள் எல்லாமே கொண்டாடுற மாதிரி வரும். அப்படி செய்கிறப்ப எல்லாருக்குமே அது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அதனால் ஜோதிடத்துக்கு மட்டுமல்ல, ஜாதகம் பார்ப்பதுக்கு மட்டுமல்ல, அனைத்து விரதங்களுக்கும் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்தணுன்றத ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.